ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு விஷு வாழ்த்துக்கள். இனி 2 நாளில் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டும் விஷுவும் வரப்போகுது. அதுக்கான ஒரு சூப்பரான சைவ விருந்து தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. அது என்னோடய தங்கச்சி ஃபேமிலி வந்திருந்தப்போ நான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே எந்த ஒரு விருந்து செய்கிறப்பவும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பாலாடா ரெசிபி தான். பால் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைஸ் பாலாடா. இது தனியாக டபுள் ஹார்ஸ்லேயே விற்குது. இதை நல்லா பாயில்டு தண்ணியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுருங்க. 2.5 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும். அதை 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பாலும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கிடும். பாலாடா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். பட் ஆனால் அவங்க சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு இவ்வளோ நேரம் நின்னதுக்கான அந்த வழியே தெரியாது. இப்போ பால் பொங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் பாலாடாவை அதில் போட்டுருங்க. இப்போ பருப்பும் வேக வச்சாச்சு. ரசத்துக்கும் சரி சாம்பாருக்கும் சரி. இது தமிழ்நாடு ஸ்டைலில் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். எப்பயும் போல் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அவியலுக்கு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்போம். அந்த மாதிரி தான் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. தாளிச்சும் கொட்டியாச்சு. அதில் வெங்காயம் அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் போட்டுட்டு புளி தேவையான அளவு போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டில் பச்சடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இதெல்லாம் ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லது கூட. இந்த பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் கடுகு அப்புறமா ஒரு 1 பிஞ்ச் ஜீரகம் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும் தூவிக்கோங்க. அப்போ தான் அந்த நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ 2 பீட்ரூட் தான் கட் பண்ணி வச்சுருந்தது. அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ அதுக்கான தேங்காய் விழுது நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இதை கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. எப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த விழுது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த நம்ம பீட்ரூட் கூட நம்ம வெந்திருக்குள்ள இப்போ அது கூட நம்ம சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம அதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அது வேகிற டைமில் இப்போ நம்ம அவியல் ரெடி பண்ணிடலாம். காய்கறி இதெல்லாமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான். ஒரு நாள் முன்னாடியே நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சது தான். நல்லா கழுவி அலாசிட்டு பார்த்திங்கன்னா நான் இது எல்லாமே குக்கரில் தான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்திட்டு கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக அப்படியே வச்சிடலாம். இப்போ அவியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் தூவிட்டு நல்லா அப்படியே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான். எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ பாலாடாக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுவே நல்லா தித்திப்பாக இருக்கும். கூட ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பாலாடா ரெடி ஆகிடும். இது ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஸ்டவ்லேயே சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு விசில் தான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா குலைவாக ஆகாது. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பீட்ரூட் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப யம்மியான பைனாப்பிள் பச்சடி பண்ணலாம். ஒரு ஃபுல் பைனாப்பிள் தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸு, அப்புறமா வரமிளகாய் 2 போட்டுக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பைனாப்பிள் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் அப்படியே அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு ஃப்ளேவரோட அப்படியே நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைனாப்பிளும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இது மூடி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸுக்காவது நல்லா வேகணும். இப்போ 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கோங்க. கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் எடுத்துக்கோங்க.
1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இதை வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பச்சை மிளகாயும் போட்டுட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதையும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சேர்த்திடுங்க. இப்போ சேர்த்திட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அந்த ஜீரகத்தோட பச்சை வாசனை, பச்சை மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்காக வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள். இல்லைன்னா தேங்காயெல்லாம் திரியாக நமக்கு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம அவியலுக்கு அந்த மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் விழுது தான் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. இது வந்து கொரகொரப்பு தன்மையில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவியலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவியலோட காய்கறிகள்லாம் பாருங்கள், ஒரே ஒரு விசில் தான் விட்டு எடுத்தது. பாருங்கள், எதுவுமே உடஞ்சி போகலை, அப்படியே இருக்குது. நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நம்ம தனியாக வேக வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுக்கும். நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பண்ணித்தரோமோ இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து டைம் எடுக்கிறப்ப தான் நம்மளால் ஐயோ இத்தனை வேலை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் 1 பார்ட் ரெசிபீஸ் மாதிரி நம்ம பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த விழுதெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தி கலந்துடக்கூடாது. தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இதையும் குக் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்கிற ஜீரக வாசனையெல்லாம் போகணும்ல, அதுக்காக தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் பச்சடி நல்லாவே ரெடியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கு கேர்டு தான். அதை வந்து க்ரீமி கேர்டை வந்து நல்லா உடச்சி விட்டு நீங்கள் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அவியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து கேர்டு எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து கேர்டில் தான் வந்து இந்த அவியல் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவுமே நல்லா திக்கு கேர்டு எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கறி லீவ்ஸ் வந்து நல்லா கொத்து கொத்தாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. நம்ம அவியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சமைக்கிறப்ப ஒவ்வொரு பவுலில் நம்ம வந்து அதை மாற்றி வச்சுட்டு பாருங்கள், நான் ஒரே ஒரு கடாயில் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படியே பண்ணிவிட்டு நம்ம அதை கழுவிட்டு வேறு ஒரு இது பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய பாத்திரங்கள் வர. சுவையான நல்ல ஒரு பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். பருப்பு வடை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரெட்டு. 5-6 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பருப்பு வந்து 2 விதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் நம்ம அரைக்க முடியாது. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையிலேயே வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, அதனால நல்லாவே போட்டிருக்கோம். நாங்கள் 2-3 அந்த மாதிரி போட்டிருக்குது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி 2 ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக பெரிய ஆனியன் நல்லா நறுக்கி எடுத்தாச்சு. கை நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதே மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ அப்பளமும் பொரிச்சு எடுத்தாச்சு. அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வடையும் தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு 10 வடை வந்து நம்ம அப்படியே தட்டி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக, வெளியில் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை மாதிரி தான் போடுறது. ஏன்னா க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு குழந்தைய கேட்டாங்க. எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு நல்லா இலை போட்டு சாப்பிட்ற சுகமே தனிதாங்க. அது நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணின அத்தனை வலியும் நமக்கு காணாமல் போயிடும். இலையில் இந்த மாதிரி பரிமாறணும். குழந்தைகளுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. உப்பு, இஞ்சி புளி, அதுக்கப்புறமா பைனாப்பிள் பச்சடி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ரூட் பச்சடி, அவியல், வடை, அப்பளம், அப்புறமா சாம்பார், அதுக்கப்புறமா சாப்பாடு, சாம்பார், நெய் போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் கொஞ்சம், அதுக்கப்புறமா பாயசம் சாப்பிட்றப்ப அவங்க வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. என்னோடய 3 குழந்தைகளுமேவும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு
முடிச்சோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னாங்க. பெரியம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 2 குழந்தைங்களும் என்ன சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த விருந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.